Apart from that, நான் இப்போ ரீசெண்டாக I just happened to meet Dhoni and the Delhi Daredevils buddy I happened to meet. So as soon as he saw me, he said, Shiva, TCS, right? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் வீரேந்திர செவாக், அவர் மாதிரி ஒரு 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 கூல் பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. என்ன தான் ப்ரெஷர் இருந்தாலும், நீங்கள் இப்போ தான் கிரிக்கெட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஒரே லெவலில் வரணும்னு அப்படின்னா ஐ ஹாவ் டு ஷேர். இப்போ ஆக்சுவலி காங்குலி வந்து நாங்கள் வந்து ஒரு டீம் பில்டிங் மாதிரி ஒன்று வச்சுருந்தோம். அந்த டீம் பில்டிங் கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேம். தட் இஸ் ஒரு டீம் எப்படி நம்ம ஸ்ட்ராங் ஆக்குறது இஸ் த பர்பஸ் ஆஃப் த கேம். கமிங் ஆன் டைம் ஃபார் ப்ராக்டிஸ், ப்ராக்டிசிங் டே அண்ட் நைட், staying away from the family, eating just right. All these things are the things I learned in my own life. ஸ்போர்ட்ஸ் விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். லா படிச்சுட்டு டிசிஎஸ்ல வேலை பார்த்த ஒருத்தர் இந்தியன் கிரிக்கெட் டீமோட கிரியேட்டிவ் கோச்சாக இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஆச்சரியமாக தானே இருக்குது. அந்த ஆச்சரியமான விஷயத்தை சாத்தியப்படுத்தின மிஸ்டர் சிவசுப்ரமணியன் அவர் கூட தான் நம்ம இன்னைக்கு உரையாட போகிறோம். வாங்க. வணக்கம் சார். ஹலோ சார். கிரியேட்டிவ் கோச் கேட்கவே புதுசாக இருக்குது அப்படின்னா என்ன சார்? ஐ டோன்ட் திங்க் மை டைட்டில், என்னோட டைட்டில் வந்து கிரியேட்டிவிட்டி கோச் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் வந்து டிசிஎஸ்ல இருக்கும்போது நான் என்னோட கனவெல்லாம் அப்படி எழுதிகிட்டே இருப்பேன். ஸோ ஒரு கனவு என்ன எழுதினேன்னா, இது மாதிரி எனக்கு வந்து கிரிக்கெட் டீமோட ஐ வாண்ட் டு ஒர்க் வித் த இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு எழுதினேன். அதை எழுதின உடனே எல்லாருமே சிரிச்சுருந்தாங்க. பிகாஸ் நான் கிரிக்கெட்டே விளையாடினதில்லை. பட் ஸோ உனக்கும் கிரிக்கெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, நீ எப்படி கிரிக்கெட் இந்தியன் கிரிக்கெட் டீமோட எப்படி நீ என்ன அசோசியேஷன் வச்சுப்ப அப்படின்னு. பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் எவ்ரி ஒன், எல்லாருமே ஒரு கனவு எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரி மினிட். இப்போ வந்து நான் உங்களை கேட்டேன்னா உங்களோட கனவு இப்போ என்ன அப்படி கேட்டால் யூ மஸ்ட் ஹாவ் அ ரெடிமேட் ஆன்சர். ஸோ கனவு என்ன பண்ணுறதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டைரெக்ஷன் மாதிரி கொடுக்கறது. அந்த டைரெக்ஷன் கொடுக்கறதுக்கு தேர்ஃபோர் அந்த கனவு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த கனவு வந்து ஐ வாண்ட் டு ஒர்க் வித் இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு. ஸோ 2005 வந்து கிரெக் சாப்பல் வந்து மெட்ராஸ்க்கு வந்தார், இந்தியாவுக்கு வந்தார். வந்த உடனே எனக்கு வந்து சரி, அந்த கனவு என்ன, கிரெக் சாப்பல் வந்திருக்கார், என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டது. ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் டிசிஎஸில், அவர்கிட்டேருந்து கிரெக் சாப்பலோட நம்பர் வாங்கிட்டேன். நம்பர் வாங்கிட்டு கிரெக் சாப்பலுக்கு ஃபோன் பண்ணேன். இது மாதிரி நான் என் பேர் சிவா, நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவர் பெங்களூரில் இருந்தார் அப்போது. இப்போ நான் சொன்னேன், அவர் சொன்னேன் எதுக்கு மீட் இல்லை, நான் வந்து உங்களுக்கு டைரெக்டாக பேசுகிறேன், ப்ளீஸ் கிவ் மீ அ சான்ஸ் மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ அடுத்த நாள் காத்தால பெங்களூரில் வந்து கேஎஸ்சிஏ ஸ்டேடியம் அங்கே அவர் இருந்தார். ஆல்மோஸ்ட் ஐ திங்க் அவரோட 3rd or 4th டே இன் இந்தியா. ஸோ அவர் இது மாதிரி நான் என்ன பண்ண முடியும் உன்னால் கிரிக்கெட் டீமுக்கு சொன்னார். நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, அது நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு அவர் ரொம்ப எனக்கு டைம் இல்லை. நான் சொன்னேன், இல்லை நான் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கேன், நீங்கள் எனக்கு எங்கிட்ட மீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் சொன்னார், சரி. நான் கேட்டேன், நீ எங்கே போகிறீங்க கேட்டேன். அவர் சொன்னால் நான் தாஜ் ஹோட்டல் போயிட்டுருக்கேன் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சரி நான் உங்களோட காரில் வரேன், காரில் ஒரு 10 minutes உங்களோட பேசுகிறேன், அப்படி உங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன்னு பிடிக்கலன்னா யூ கேன் லெட் மீ கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணோம். ட்ராவல் பண்ணும்போது ஐ டோல்டு இது மாதிரி என்கிட்ட ஒரு 6 thinking hats அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது வந்து திங்கிங் ஸ்கில், தட் இஸ் எப்படி நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். அது வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சு, சரி நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படி சொன்னார். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நெக்ஸ்ட் டே அவர் ஃபோன் பண்ணார், நெக்ஸ்ட் வீக் நீ வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடத்து, 6 thinking hats ஒரு நாளைக்கு, டீம் பில்டிங் இன்னொரு நாளைக்கு அப்படி. அவ்வளோதான். எனக்கு வந்து என்னோட கனவு ரொம்ப ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இது மாதிரி ஆக்சுவலி நம்ம எழுதினது வந்து நிஜமாயிடுது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வீக் ஐ வென்ட் டு பெங்களூர் அண்ட் ஐ டிட் ஒன் ப்ரோக்ராம், 6 hats அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து டீம் பில்டிங் ப்ரோக்ராம் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் வாட் ஐ டிட். சார், ஸோ இந்த 6 thinking hats அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அது எக்ஸாக்டாக என்னது சார்? அது கிரிக்கெட் கூட எப்படி நீங்கள் வந்து அதை கிரிக்கெட்டில் எப்படி அப்ளை பண்ணீங்க? ஸோ இந்த 6 hatsன்றது ஒரு திங்கிங் டூல். அது தட் இஸ் நம்ம எப்போவுமே திங்க் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் திங்க் பண்ணுறோம். ஸ்கூலில் படிக்கும்போது திங்க் பண்ணுறோம், காலேஜில் படிக்கும்போது திங்க் பண்ணுறோம், வேலை செய்யும்போது திங்க் பண்ணுறோம். பட் அது எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஹவு டு திங்க், வி நெவர் லேர்ன் ஹவு டு திங்க், ரைட்? ஸோ 6 hatsன்றது ஹவு டு திங்க் அப்படின்ற ஒரு டூல்.
எட்வர்ட் டிபோனோ அப்படின்னு ஒருத்தர் வந்து அந்த டூலை அதை பற்றி அவர் வந்து எழுதியிருக்கார். அந்த டூல் அவர் தான் வந்து யோசித்து இது பண்ணியிருக்கார். ஸோ அது எந்த டூல் அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஒரு இப்போ நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னத்தை பற்றி திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் யூஆர் திங்கிங் அபவுட் த பாட்டில் ஆஃப் வாட்டர். அந்த பாட்டில் ஆஃப் வாட்டர் அங்கே இருக்குது. யூஆர் திங்கிங் அபவுட் த பாட்டில். ஸோ 6 ஹேட் இருக்குது, மொத்தம் 6 ஹேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேட் ஒயிட் ஹேட். ஒயிட் ஹேட் நீங்கள் போட்டுட்டேன்னா அந்த பாட்டிலை பற்றி இன்ஃபர்மேஷன் மட்டும் திங்க் பண்ணுவீங்க, வேறு எதுவுமே திங்க் பண்ண மாட்டீங்க. இந்த பாட்டில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில், இன்ஃபர்மேஷன். இந்த பாட்டிலோட மூடி வந்து ப்ளூ கலர், இன்ஃபர்மேஷன். இந்த பாட்டில் வந்து தயாரித்தது மேனுஃபேக்சரர், இன்ஃபர்மேஷன். ஸோ வாட் ஐ நோ, எனக்கு என்ன தெரியுமோ அது ஒயிட் ஹேட்டில் நான் சொல்லுவேன். இன்னொன்று ஒயிட் ஹேட்டில் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு என்ன தெரியணும், வாட் ஐ வாண்ட் டு நோ. ஸோ இந்த பாட்டில் யார் மேனுஃபேக்சர் பண்ணா, இந்த பாட்டில் இருக்கிற தண்ணி நல்ல தண்ணியாக குடிக்கிறது பரவாயில்லையா இல்லையா, இந்த பாட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, இந்த பாட்டில் வந்து எவ்வளோ பேர் இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட் ஐ வாண்ட் டு நோ, ஒயிட் ஹேட். அப்புறம் எல்லோ ஹேட். எல்லோ ஹேட்னா மஞ்சள், ரைட்? எல்லோ ஹேட் பார்க்கும்போது இந்த பாட்டிலோட பாசிட்டிவ்ஸ் என்ன, வாட் ஆர் த குட் திங்ஸ் அபவுட் த பாட்டில். அப்புறம் பிளாக் ஹேட். பிளாக் ஹேட், வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் அபவுட் த பாட்டில், ஹவு கேன் ஐ திங்க் அபவுட் த ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒயிட் ஹேட் இன்ஃபர்மேஷன், எல்லோ ஹேட் பெனிஃபிட்ஸ், பிளாக் ஹேட் ப்ராப்ளம்ஸ். அப்புறம் க்ரீன் ஹேட். க்ரீன் ஹேட் இந்த ப்ராப்ளம்ஸை வந்து நான் எப்படி வந்து ஹவு கேன் ஐ ஹேவ் சொல்யூஷன்ஸ் ஃபார் த ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம் பிளாஸ்டிக் செஞ்சுருக்காங்க, பிளாஸ்டிக் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் த என்வாயன்மெண்ட். அது க்ரீன் ஹேட் என்னென்னா, இந்த பாட்டில் வேறு ஏதாவது மெட்டீரியல் பண்ணலாமா. ஸோ பிளாக், க்ரீன். அண்ட் ரெட் ஹேட். ரெட் ஹேட்னா ஃபீலிங்ஸ். எனக்கு இந்த பாட்டில் பிடிச்சதா இல்லையா, எனக்கு இந்த பாட்டில் வந்து தண்ணி வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஐ எம் நாட் ஏபிள். ஸோ ஃபீலிங்ஸ், வாட் ஆர் மை ஃபீலிங்ஸ் அபவுட் சம்திங். So white information, yellow benefits, black problems, green creativity, red feelings, and finally blue hat வந்து facilitator hat. ஒரு ரூமில் 10 பேர் இருக்காங்க, நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னா அந்த ப்ளூ ஹேட் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுவார். ஸோ திஸ் இஸ் த 6 திங்கிங் ஹேட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் கொடுத்த இந்த விஷயம், உங்களுடைய இன்புட்ன்றது டீமில் எந்த முடிவுகளில் ரெஃப்ளெக்ட் ஆச்சு சார்? அவங்களுடைய அவுட்புட்லேயோ இல்லை அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ்லேயோ உங்களுடைய இந்த இன்புட் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆயிருந்தது? ஸோ ஐ திங்க் இதுக்கு நான் வந்து கிரெடிட் வந்து கிரெக் சாப்பலுக்கு தான் கொடுக்கணும். பிகாஸ் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் த 6 ஹேட்ஸ். ஸோ கிரெக் சாப்பல் ஆஸ் அ கோச் ஹி ஃபவுண்ட் தட் இட் வில் பி வேல்யூபிள் டு த டீம். இது டீமுக்கு வேல்யூ இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து ஆஃப்டர் ஆல் இஸ் இந்தியன் கோச், ரைட்? அவர் வந்து அவ்வளோ கிரிக்கெட் விளையாடுறார், ஹி சச் எ கிரேட் கிரிக்கெட்டர். ஒரு கோச் வந்து நம்ம ஒரு டூல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியாக என்கிட்ட சொல்லியிருக்கலாம், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அவரோட அக்கார்டிங் டு மீ அவரோட மெரிட் என்னென்னா, அந்த டூல் அவர் ரிசீவ் பண்ணி இமீடியட்டாக அவர் மைண்டில் ப்ராசஸ் பண்ணார், இந்த டூல் வந்து டீமுக்கு எப்படி பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு. தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் கிரெக் சாப்பல், பிகாஸ் ஹி அக்செப்டட். யாரோ ஒருத்தர் டிசிஎஸ்லேருந்து நான் டூல் வச்சுருக்கேன், எனக்கு வந்து 6 திங்கிங் ஹேட்ஸ் தெரியும் அப்படி எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க. பட் அவர் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணிவிட்டு தன்னோட டீமுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சிருப்பார். தட் இஸ் வை ஐ திங்க் ஹி ஆஸ்க்ட் மீ டு ஸ்பீக் அபவுட் த 6 ஹேட்ஸ் டு த டீம். சார், இப்போது நீங்கள் இந்தியன் டீம் கூட ட்ராவல் பண்ண அந்த டைமில் ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயம் இல்லை வந்து மெமரபிளான மொமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா சார்? மோர் தென் எனிதிங் எல்ஸ், ஹவு வி யூஸ் த ஹேட்ஸ். அந்த ஹேட்ஸ் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணினோம் டீமில். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியாச்சு, 2வது நாள் டீம் பில்டிங் ஒர்க் ஷாப் பண்ணியாச்சு. ஒரு வாரம் கழிச்சு எனக்கு திரும்பி கிரெக் சாப்பல்டேன்னு ஃபோன் வந்தது, இது மாதிரி நீ 6 ஹேட்ஸ் கற்றுன்றது எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சது, நீ எங்களோட ஸ்ரீலங்கா வர முடியுமா அப்படி கேட்டார். ஸோ அப்போ வந்து ட்ரை சீரீஸ் இன் 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 ஸ்ரீலங்கா, இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஸ்ரீலங்கா ட்ரை சீரீஸ். ஸோ ஹவு வி யூஸ் த ஹேட்ஸ், ரைட்? ஸோ இப்போ வந்து டீம் மீட்டிங், பிஃபோர் எவ்ரி கேம் டீம் மீட்டிங் நடக்கும். ஸோ டீம் மீட்டிங்கில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்போ சச்சின் இருக்கல, பாக்கி எல்லோரும் இருந்தாங்க, காங்குலி, டிராவிட், இப்போ தோனி வந்து லாங் ஹேர் தோனி, ஆல் ஆஃப் தெம் வர் சிட்டிங் தேர், ரைட்? 2005. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், கிரெக் சாப்பல் வந்து ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் ஸ்ரீலங்காவோட விளையாடுறோம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாம் என்னென்ன பிளேயர்ஸ், ப்ராபபிள் பிளேயர்ஸ் விளையாடுவாங்கன்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டார். ஸோ ஜெயசூர்யா, அட்டப்பட்டு, ஜெயவர்தனே, ரைட், ஆல் தீஸ் லிஸ்ட்ஸ். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த ஹேட்ஸ் யூஸ் பண்ணினோம். இந்த டைமில் என்ன பண்ணணும், எல்லா ஹேட்டும் யூஸ் பண்ணல, வெறும் ஒயிட் ஹேட் மட்டும் யூஸ் பண்ணோம். இன்ஃபர்மேஷன், தட் இஸ் ஜெயவர்தனை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது நான் ப்ளூ ஹேட்டாக இருந்தேன். அப்போது வந்து யாரோ ஒன் ஆஃப் த கிரிக்கெட்டர்ஸ் செட் ஜெயசூர்யா இஸ் வெரி குட் இன் லெக் சைடு அப்படின்னு. ஸோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ எவ்ரிபடி கெட்ஸ் த சேம் இன்ஃபர்மேஷன். ஸோ வாட் வி டிட் வாஸ், எவ்ரி பிளேயர் எடுத்துட்டு வி லுக்ட் அட் தி இன்ஃபர்மேஷன் ஆஃப் த பிளேயர். ஸோ இன்ஃபர்மேஷன் ஷேரிங் ஒரு டீமுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா,
நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை ஷேர் பண்ணிக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் வந்து இப்போது ரொம்ப பெரிய கிரிக்கெட்டர், 10 வருஷமாக கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன். 10 வருஷத்தில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் இப்போ தான் கிரிக்கெட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஒரே லெவலில் வரணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஷேர். அந்த ஷேரிங் பண்ணுறதுக்கு தான் ஒயிட் ஹேட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி யூஸ் த ஹேட்ஸ் இன் த மீட்டிங். சார், ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ண கிரிக்கெட் டீமில் வந்து கங்குலி இருந்திருக்கிறாரு, டிராவிட் இருந்திருக்கிறாரு, தோனி பிகினராக அப்போ தான் டீமில் ஜாயின் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்போ இருந்த கிரிக்கெட் டீம் எப்படி இருந்தது சார்? அப்போ நம்ம டீம் இந்தியா வந்து எப்படி இருந்தது? What I perceived, what I learned was that the amount of commitment they have, right? It's very, very difficult to get into that team. The amount of commitment to the sport, you know, um, on coming on time for practice, practicing day and night, staying away from the family, eating just right, right? All these things are the things I learned in my own life. That for to be an important cricketer, that you need to have lot of discipline, right? When you go to a buffet, you will see a lot of nice food to eat, but you tell yourself that you have a match the next day match விளையாடணும். அதனால நம்மளுக்கு எது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டோ அதுதான் நம்ம டிசிப்ளினோட. ஸோ ஃபார் மீ ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ ஃபவுண்ட் with all the cricketers. I have not met the recent cricket team, but that cricket team, அந்த cricket team நான் மீட் பண்ணதுலேருந்து that commitment, sense of discipline, sense of இப்போ நம்ம you know ஒரு 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 Indianness, I am playing for India, I could easily see that. சார், அப்போ வந்து கிரெக் சாப்பல் வந்து கோச்சாக இருந்தார். அண்ட் கிரெக் சாப்பல் பற்றி, கங்குலி பற்றி எல்லாமே நிறைய வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம். ஸோ அவங்க கூட உங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்தது சார்? லைக் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் அப்சர்வ் பண்ண விஷயங்களில் திஸ் இஸ் கமெண்டபிள் அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயங்கள் என்னது? என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டிட் நாட் see any controversy at all, nothing, because எனக்கு ஐ திங்க் நான் வந்து பார்த்த வரைக்கும் வந்து கிரெக் சாப்பல் ரொம்ப கமிட்மெண்ட் காட்டினார், காங்குலி ரொம்ப கமிட்மெண்ட். ஸோ எவ்ரிபடி வாஸ் வெரி கமிட்டட், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு லேர்ன். இப்போ எனக்கு வந்து என்னோட 6 திங்கிங் ஹேட்ஸ் வந்து ஃபீட்பேக் வச்சுருக்கேன். அந்த ஃபீட்பேக் பார்த்தா எல்லாருமே ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஃபீட்பேக் வச்சுருக்காங்க, ரைட்? ஐ கேன் ஷேர் த ஃபீட்பேக், சம் ஆஃப் த ஃபீட்பேக் வித் யூ. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி எல்லாரும் நான் இது படித்தேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ I did not find anything wrong. On the other hand, இப்போ ஆக்சுவலி காங்குலி வந்து நாங்கள் வந்து ஒரு டீம் பில்டிங் மாதிரி ஒன்று வச்சுருந்தோம். அந்த டீம் பில்டிங் கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேம். தட் இஸ் ஒரு டீம் எப்படி நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிறது இஸ் த பர்பஸ் ஆஃப் த கேம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு 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 ரோப் மாதிரி எல்லோரும் கையில் பிடிச்சிப்பாங்க. ஸோ 16 பேர் இருப்பாங்க. அண்ட் அந்த ரோப்பை பிடிச்சிட்டு கண்ணை பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடணும். பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் அந்த அந்த ரோப்பை வந்து ரெக்டாங்கிள் மாதிரி இது பண்ணணும், ஷேப் பண்ணணும். பட் பிளைண்ட் ஃபோல்ட்னால நம்மளுக்கு தெரியாது ரோப் நிஜமாவே ரெக்டாங்கிள் ஆறுதா சர்க்கிள் ஆறுதா ஒன்றும் தெரியாது. இப்போ பேச்சில் தான் இப்போ நான் வந்து நீ எங்கே இருக்க நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ என்னாச்சுன்னா ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு. அவங்க எல்லாரும் 16 பீப்புள் வந்து பிளைண்ட் ஃபோல்டாக ரோப்பை கையை விடாமல் ஒரு ரெக்டாங்கிள் ஆக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ தட்ஸ் த கேம். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் ½ அன் ஹவர் கரெக்டாக எல்லோரும் பண்ணிவிட்டு காங்குலி வந்து பண்ணார், ½ அன் ஹவர் மணி ½ அன் ஹவர் ஆச்சா நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கு, எனக்கு இன்னும் சீக்கிரம் பண்ணணும், ஐ வாண்ட் டு டூ இட் இன் 15 minutes அப்படின்னு சொல்லி, ஓகே பாய்ஸ் வி ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் இன் 15 minutes சொன்னார். அண்ட் இன்னொன்று தடவை நான் எனக்கு ஷெட்யூலில் இருக்கவே இல்லை, 2 தடவை அது அந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, சரி சிவா ப்ளீஸ் டூ இட் ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை பண்ணி 15 minutes முடிச்சிட்டாரு. ஸோ ஐ ஃபவுண்ட் தட் தேர் இஸ் ஸோ மச் ஆஃப் டிட்டர்மினேஷன். ஒரு சின்ன டாஸ்க்கு கூட தான் சக்ஸஸ் ஆகணும். தட்ஸ் வாட் ஐ லேர்ன்ட் அபவுட் சௌரவ் கங்குலி. ஆல்சோ சார், தோனி அப்போ தான் பிகினர்னு சொன்னீங்க. வாஸ் தேர் லைக் எனி மொமெண்ட்ஸ் யூ நோட்டீஸ் லைக் ஓகே தோனி இஸ் டூயிங் கிரேட்ன்ற மாதிரி? ஐ திங்க் தேர் வாஸ் ஒன் மேட்ச் வெரி ஸ்கோர்ட் சம் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ். எந்த மேட்ச் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் தட் டே ஆல் ஆஃப் அஸ் நியூ தட் திஸ் மேன் இஸ் கோயிங் டு பிகம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் இப்போ ரீசெண்டாக ஐ ஜஸ்ட் ஹேப்பன் டு மீட் தோனி and the Delhi Daredevils buddy I happened to meet. So as soon as he saw me, he said, Shiva, TCS, right? I was so happy, right? You don't expect him to remember all that. So this is just a சின்ன விஷயம். சரி, என்னுடைய அடுத்த கேள்வி அதாக தான் இருந்தது. நீங்கள் டெல்லி டேர்டிவல்ஸ்க்குமே வந்துட்டு அவங்களுடைய டீம்லேயுமே 2012 மெம்பராக இருந்திருக்கீங்க. ஒரு 50 ஓவர் ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்டை நீங்கள் மென்டர் பண்ணுறதுன்றது வேறு, அதே மாதிரி ஒரு 20 ஓவர் ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் கிரிக்கெட்டை நீங்கள் மென்டர் பண்ணியிருக்கீங்க, அந்த டீமை மென்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அண்ட் அங்கே உங்களுடைய ரோல் என்னவா இருந்தது? ஸோ மென்டர் சொல்ல முடியாது. மென்டர் இஸ் எ வெரி பிக் வேர்ட். ஐ வாஸ் நாட் அ மென்டர். ஸோ
அங்கே வந்து ரோல் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். அது என்னென்னா, ஐ ஆல்சோ டீச் கிராஸ் கல்ச்சர். தட் இஸ் ஒரு பிகாஸ் தெர் ஆர் சோ மெனி கல்ச்சர்ஸ் இன் த வேர்ல்ட், ரைட்? ஸோ இங்கிலாந்துலேருந்து ஒரு கல்ச்சர், ஆஸ்திரேலியா இப்போ கிளென் மேக்ஸ்வெல் திண்டேல்னா ஹீ இஸ் அன் ஆஸ்திரேலியன், வார்னர் வந்து ஆஸ்திரேலியன், தெர் லாட் ஆஃப் இந்தியன்ஸ் இன் த டீம், தெர் ஆர் பீப்புள் ஃப்ரம் நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா. ஸோ கிராஸ் கல்ச்சர் அப்படின்னு ஒரு கல்ச்சர் இன்னொரு கல்ச்சரும் மிக்ஸ் ஆகும்போது தேர் ஆர் லாட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் நிறைய வரும். அந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி ரிசால்வ் பண்ணுறது, எப்படி ஒரு கல்ச்சர் வந்து இன்னொரு கல்ச்சர் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? பிகாஸ் நம்ம 11 பீப்புள் தே ஆர் கோயிங் டு பி ஆன் கிரவுண்டில் இருக்காங்க. அந்த கிரவுண்டில் இருக்கும்போது உங்களோட கல்ச்சரும் என்னோட கல்ச்சரும் கான்ஃப்ளிக்ட் வராத பார்த்துக்கிறது தான் என்னோட வேலை. ஸோ ஐ வாஸ் மோர் ஆஃப் அ கிராஸ் கல்ச்சர். ப்ளஸ் நாங்கள் நிறைய டெல்லி டேர்டெவில்ஸ் நிறைய இந்த விஷுவலைசேஷன் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம். ஸோ ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு அந்த ஃபுல் மேட்சை வந்து நம்மளால் இமேஜினேஷன் வச்சு ஃபுல்லாக பார்க்க முடியுமா? அந்த நான் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே போகும்போது எல்லாரும் என்னை பார்த்து கை தட்டுறாங்க, எல்லாரும் வந்து என்னை வரவேற்கிறாங்க, எல்லாரும் வி ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரெஷரை நான் வந்து ஆல்ரெடி நான் இமேஜின் பண்ணிக்க முடியுமா? ஸோ ஆல்ரெடி நான் ஒரு தடவை அந்த ப்ரெஷரை இமேஜின் பண்ணிட்டேன்னா நிஜமாகவே அது நடக்கும்போது I can handle it easily. So visualizing a match, that is, ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மேட்சை வந்து மைண்டில் பார்க்குறது இஸ் எ வெரி பவர்ஃபுல் எக்ஸசைஸ். ஸோ அது நாங்கள் தீஸ் ஆர் திங்ஸ் தட் வி டிட். ஸோ டெல்லி டேர்டெவில்ஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஷேவாக் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஸோ ஷேவாகோட உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் வீரேந்தர் சேவாக், அவர் மாதிரி ஒரு 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 கூல் பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. என்ன தான் ப்ரெஷர் இருந்தாலும் அவர் அந்த ப்ரெஷரை வந்து அவருக்கு உள்ளூர என்ன ப்ரெஷர் நம்மளுக்கு தெரியாது, பிகாஸ் ஹீ சச் அன் இம்பார்ட்டன்ட் கிரிக்கெட்டர். பட் ஹீ நெவர் ஒரு தடவை கூட அந்த ப்ரெஷரை வெளியில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு தடவை கூட நடக்கலை. டென்ஷனே கிடையாது, எல்லாரையும் அப்படி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிட்டு இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வித் வீரேந்தர் சேவாக். ஓகே சார். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம், இந்த திங்கிங் அண்ட் இந்த எல்லா விஷயமே கிரிக்கெட் தவிர வேற எந்தெந்த ஃபீல்டுக்கு, வேற ஏதாவது ஃபீல்டுக்கு நீங்கள் மென்டரிங் பண்ணியிருக்கீங்களா சார் இந்த விஷயமா? இப்போ வந்து யூ ஜஸ்ட் டேக் த டூல், ரைட்? யூ கேன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் எனி கேம் யூ கேன் யூஸ் தீஸ் டூல்ஸ். இப்போ வந்து பிரேக்கிங் த பேட்டர்ன் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. தட் இஸ், இப்போ வந்து கிரிக்கெட்டில் வந்து கோச் என்ன சொல்கிறாரு? பால் ஆன் த லெக் சைட், hit on the leg side, ball on the leg side, sweep on the leg side, ball on the leg side, sweep on the leg side. What is the coach trying to do? Pattern, உங்கள் மைண்டில் ஒரு பேட்டர்ன். பால் லெஃப்ட் சைடில் வந்த உடனே ஸ்வீப் பண்ணுறது கோச்சோட வேலை. நீங்கள் வந்து யூ ஆர் பிளேயிங் த மேட்ச், நீங்கள் தான் ஃபைனல், நீங்கள் 4 அடிச்சே ஆகணும். அப்போசிங் கேப்டனுக்கு தெரியும் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா ஸ்வீப் பண்ணுவீங்க பால் அப்படின்னு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? நீங்கள் உங்களை 4 அடித்தா தான் மேட்ச் வின் பண்ண முடியும். உங்களை 4 அடிக்காமல் பார்த்துக்கணும் அவர். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா 3 ஃபீல்டர் வச்சுக்கிறார் லெக் சைடில் சொல்லிவிட்டு போலர்கிட்ட சொல்கிறார், நீ லெக் சைடில் போடு, இவன் வந்து ஸ்வீப் பண்ணுவான், 4 பவுண்ட்ரி போகாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச், போலர் போல்ஸ் ஆன் த லெக் சைட். இவரோட பேட்டர்ன் என்ன மைண்டில்? பால் ஆன் த லெக் சைட், ஸ்வீப் ஆன் த லெக் சைட். அவர் என்ன பண்ணுறாரு? பாலை வந்து ஆஃப் சைடில் ஸ்வீப் பண்ணுறார், ரிவர்ஸ் ஸ்வீப். ஸோ பிரேக்கிங் த பேட்டர்ன், நம்ம என்ன பேட்டர்னை கற்றுருக்கோமோ அதை பிரேக் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஸ்போர்ட். ஃபுட்பால் என்ன சொல்கிறார் கோச்? கோல் பார்த்துட்டு நீ பால் அடி அப்படின்னு. ரூனி என்ன பண்ணுறாரு? கோல் அகெயின்ஸ்ட் த கோல் ரிவர்ஸ் கிக் அடிக்கிறார். ஸோ பிரேக்கிங் த பேட்டர்ன் இஸ் அ வெரி பவர்ஃபுல் டெக்னிக் இன் எனி ஸ்போர்ட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ரைட்? ஸோ ஹை ஜம்பில் வந்து there is a very famous jump where you don't land on your feet, you land on your shoulders. So this is what also creativity comes in for sports. இது வந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு உரையாடல் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள், டெக்னிக்ஸ் எல்லாத்த பற்றியுமே நீங்கள் நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு சேயிங் நமக்கு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதை வந்து உண்மையாகவே வந்து தன்னுடைய கனவை பர்சியூவ் பண்ணி இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஒரு நாள் அட்லீஸ்ட் பயணிக்கணும் அப்படின்ற கனவை மெய்ப்படவும் வச்ச ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக தான் இங்கே மிஸ்டர் சிவா இருக்கிறாரு. அவர் கூட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். நேயர்களும் இதை விரும்பி இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.